Hello friends, welcome back to my channel. இந்த எக்ஸல் பிகினர் கிளாஸஸ்ல நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீக்வன்ஸ்ல இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இன் எக்ஸல். இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸா வரும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் லைக் பண்ணவங்களுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ டாபிக் உள்ள போகலாம். லாஜிக்கல் ஃபங்க்ஷன் இன் எக்ஸல். இந்த எக்ஸலில் எத்தனை லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும்னா இந்த ஃபார்முலாஸ் டேப் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லாஜிக்கல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க இத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஃபங்க்ஷன், ஃபால்ஸு, இஃப் ஃபங்க்ஷன், இஃப் எரர் ஃபங்க்ஷன், இஃப் என்ஏ ஃபங்க்ஷன், இஃப்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, நாட், ஆர் ஃபங்க்ஷன், ஸ்விட்ச் ஃபங்க்ஷன், ப்ரூவ் ஃபங்க்ஷன், எக்ஸ்ஆர் ஃபங்க்ஷன், இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இத்தனை லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் இஃப் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப பேஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றதால இந்த டாபிக் எடுத்திருக்கேன். ஏற்கனவே ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு இஃப் ஃபங்க்ஷனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் ஃபங்க்ஷன் தெரிஞ்சாலே உங்களுக்கு இதுக்கு அப்புறம் இருக்க எல்லா ஃபங்க்ஷனுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இஃப் ஃபங்க்ஷனை நான் பிரைமரி ஃபங்க்ஷனாக சூஸ் பண்ணி இப்போ நான் வீடியோ போடுறேன். இந்த ஷீட் கவனிங்க. சாரி, எம்ப்ளாயி ஐடின்னு போட்டேன், ஸ்டூடெண்ட் ஐடி இது. ஓகே, ஸ்டூடெண்ட் ஐடின்னு கிரியேட் பண்ணிட்டேன். ரைட். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது. ஸோ அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்டில் எடுத்திருக்க மார்க்கும் இங்கே இருக்குது. ஸோ அந்த சப்ஜெக்டோடைய டோட்டல் மார்க்ஸ் 100. ஸோ அந்த சப்ஜெக்டில் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 40 மார்க்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க எல்லாமே பாஸ். 40 மார்க்ஸுக்கு கீழே எடுத்திருந்தவங்க எல்லாருமே ஃபெயிலு. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா பாஸ்னும், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ட்ரூனும் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, வாங்க இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே போகலாம். இந்த ரிசல்ட்டுக்கு நேரம் இந்த ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஈக்குவல் டு இஃப். இதனோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்த உடனே இந்த சின்டெக்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் லாஜிக்கல் டெஸ்ட் கமா வேல்யூ இஃப் ட்ரூ ஆர் வேல்யூ இஃப் ஃபால்ஸ். இதில் பார்த்தீங்களா வேல்யூ இஃப் ட்ரூ, வேல்யூ ஃபால்ஸ். இந்த சின்டெக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய லாஜிக் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ரொம்பவே கிளியராக தெரியும். ஓகே, லாஜிக்கல் டெஸ்ட் அப்படின்றது என்னன்னா என்ன கண்டிஷன் அப்படின்றது தான் இங்கே லாஜிக்கல் டெஸ்ட். என்ன நம்ம கண்டிஷன்? இஃப் த மார்க்ஸ் அப்டைன்டு 75 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 40 இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ரிசல்ட் வரணும்? பாஸ்னு வரணும். அப்படி இல்லைன்னா ஃபெயில்னு வரணும். ஓகேங்களா? இப்போ என் கண்டிஷன் பாருங்க, 75 is greater than or equal to 40. எஸ் இட் இஸ். அப்போ நமக்கு இங்க ரிசல்ட் என்ன வரணும்? பாஸ்னு வரணும். ஸோ இங்க நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்க போறோம்? ட்ரூக்கு பாஸ்னு கொடுக்க போறோம். பாஸ். ஓகே, ஸோ வேல்யூ இஃப் ட்ரூக்கு பதிலாக நம்ம இங்க கண்டிஷன் ரிசல்ட் வந்து பாஸ்னு கொடுக்குறோம். இதை நான் கோர்ஸில் கொடுத்ததுக்கு ரீசன் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் கோர்ஸில் கொடுத்தா மட்டும்தான் அந்த டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். வேல்யூஸாக இருந்ததுன்னா நீங்கள் கோர்ஸில் கொடுக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. கமா ஃபால்ஸ். ஃபால்ஸுக்கு பதிலாக இங்கே நம்ம ஃபெயில் கொடுக்குறோம். ரைட். இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். பாருங்க. ஸோ 75 is greater than or equal to 40 அப்படின்றதால உங்களுக்கு இங்கே பாஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த ஃபார்முலா எல்லா ரூக்கும் அப்ளை பண்ணுறேன். பாருங்க, 35 which is less than 40, again 35, 39. இது less than 40க்கு உள்ள இருக்க எல்லா மார்க்ஸுமே இங்கே ஃபெயில்னு ஐடென்டிஃபை ஆயிருக்கு. மற்ற எல்லா மார்க்ஸுமே பாஸ்னு உங்களுக்கு ரிசல்ட் காமிச்சிருக்கு. ஓகே, இது டெக்ஸ்ட்டுக்கு. இப்போ இதே நம்ம வேல்யூஸில் பார்க்கலாம். இப்போ இந்த பாஸ் எடுத்துட்டு 1 போட்டுக்கிறேன். இந்த ஃபெயில் எடுத்துட்டு 0 வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறேன். விச் மீன்ஸ் 75 greater than or equal to 40 இருந்துச்சுன்னா எனக்கு 1ன்னு பிரிண்ட் ஆகணும். அப்படி இல்லைன்னா எனக்கு 0ன்னு பிரிண்ட் ஆகணும் அப்படின்றது தான் இந்த ஃபார்முலாவுடைய அர்த்தம். இப்போ நான் என்ட்ரு கொடுத்தோன்னே எனக்கு 1ன்னு வரும். எங்கெங்கெல்லாம் பாஸ் இருந்ததோ அங்கெல்லாம் எனக்கு 1ன்னு பிரிண்ட் ஆகும். எங்கெல்லாம் ஃபெயில் இருந்ததோ அங்கே எல்லாமே எனக்கு 0ன்னு பிரிண்ட் ஆகணும். வாங்க செக் பண்ணிடலாம். என்ட்ரு கொடுக்குறேன். பாருங்க, 1 வந்துச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் நான் ட்ராக் பண்ணுறேன். லெஸ் தென் 40 எல்லாமே உங்களுக்கு வந்து 0ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. மற்ற எல்லாமே 1ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் எல்லாமே நான் கோர்ஸில் கொடுத்தேன். வேல்யூஸ் எல்லாமே நான் கோர்ஸில் கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கே நான் வந்து இன்னொரு ரிசல்ட்டில் போட்டு இப்போ இதுக்கு எஸ் நோ அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணோம்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஈக்குவல் டு இஃப்
75 greater than or equal to 40 இருந்துச்சுன்னா கமா பாஸாக இருந்ததுன்னா எஸ், ஃபெயிலாக இருந்ததுன்னா நோ. சரிங்களா? ஸோ இங்கே எஸ் கொடுக்குறேன், கோட்ஸில் கொடுக்குறேன், நல்லா கவனிங்க, கோட்ஸில் கொடுத்துருக்கேன் ஏன்னா இது டெக்ஸ்ட்டு. கமா அப்படி இல்லைன்னா நோ. இதையும் கோட்ஸில் கொடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பாருங்க, எஸ்ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு, லெஸ் தென் 40 எல்லாமே நோன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் இது ஒரு பேசிக் ஃபங்க்ஷன் தான். இந்த பேசிக் ஃபங்க்ஷனை வச்சு தான் மற்ற லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் ஆகும். இதிலே இஃப் வித் அண்ட், இஃப் வித் ஆர், இந்த மாதிரி ரொம்ப டீடைல்டு ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இந்த லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸுக்குமே BODMAS ரூல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த BODMAS ரூல் தெரியலன்னா லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லையுமே உங்களுக்கு எரர் வரும். அதனால் இது ரிலேட்டடான வீடியோ நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.